Hello students, welcome to Merak Maths. ஆமா இப்ப பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம் 6.11 பார்க்கலாம். If cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p squared minus 1 by p squared plus 1 நம்ம prove பண்ணணும். இப்போ நம்ம சொல்யூஷன் பண்ணுவோம். என்னன்னா cosecant theta plus cot theta is equal to p அப்படின்றதை எடுத்து எழுதிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்தது இதை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு ஐடென்டிட்டி எடுக்கலாம். என்னன்னா cosecant squared theta minus cot squared theta is equal to 1 என்ற ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துட்டு அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த a squared minus b squared is equal to a plus b into a minus b அந்த ஃபார்முலால படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். அதாவது cosecant squared theta minus cot squared theta அப்படின்றத cosecant theta plus cot theta into cosecant theta minus cot theta ன்னு எழுதிட்டு இந்த 1 வந்து நம்ம அப்படியே போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா cosecant theta minus cot thetaன்றத லெஃப்ட் சைடு வச்சிட்டு 1 by cot இத வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப 1 by cosecant theta plus cot thetaன்றது ரைட் சைடுல டிவைட்ல போகும். இப்போ நம்ம from 1ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா cosecant theta plus cot theta அப்படின்றது क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க pன்ற வேல்யூ கொடுத்திருக்காங்க. அத நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய cosecant theta minus cot theta அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 1 எழுதிக்கிறோம். இதுக்கு மட்டும் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்க மாதிரி cosecant theta plus cot theta ஓட வேல்யூ p ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கிறோம். 1ன்றது cosecant theta plus cot theta is equal to p ன்றது ஒன்னாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் cosecant theta minus cot theta is equal to 1 by p ன்றது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்றோம். அதாவது ஒன்னாவது ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்றதுக்கு எடுத்து எழுதிக்கலாம் cosecant theta plus cot theta is equal to p. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன cosecant theta minus cot theta is equal to 1 by p ன்றதை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது நம்ம எந்த சிம்பலும் மாத்த மாட்டோம். ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் cosecant theta into cosecant theta இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 2 cosecant theta கிடைக்கும். இது ரெண்டு நமக்கு கேன்சல் ஆகும். பிளஸ் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். இது p plus 1 by p ன்றது வரும். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா2 cosecant theta இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 2 cosecant theta கிடைச்சிச்சு. அதை லெஃப்ட் சைடுல அப்படியே வச்சுட்டு இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது p squared plus 1 by p ன்றது வரும். இது தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணி 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது என்னன்னா 2 cosecant theta is equal to p squared plus 1 by p ன்றது கிடைச்சிருக்கு. இதை தேர்ட் ஈக்குவேஷனா நம்ம வச்சிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்டிங் என்னதுன்னா செகண்ட் ஈக்குவேஷனை ஒன்னாவது ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம் cosecant theta minus cot theta is equal to 1 by p ன்றது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன cosecant theta plus cot theta is equal to p ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சிருக்கோம். இப்போ நம்ம இத சப்ராக்ட் பண்றதுக்கு நம்ம சிம்பல் மாத்துவோம். அப்ப இங்க வந்து பிளஸ் ஆ மாறும். இங்க பிளஸ்ன்றது மைனஸா இருக்கும். இங்க பிளஸ்ன்றது இங்க மைனஸா இருக்கும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் மைனஸ் நமக்கு ஆட் ஆகும். 2 cot theta ஆகும். இங்க நமக்கு 1 by p மைனஸ் p ஆகும். இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. 2 cot theta is equal to இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது p squared minus 1 by p ன்னு வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் சப்ராக்ட் பண்ணும்போது 2ஐயும் 1ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா 2 cot theta is equal to p squared minus 1 by p ன்றது கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா fourth equation third equation நம்ம டிவைட் பண்ண போறோம். fourth equation 2 cot theta is equal to p squared minus 1 by p ன்னு இருக்கு. third equation 2 cosecant theta is equal to p squared plus 1 by p ன்னு இருக்கு. இப்போ நம்ம முதல்ல அத fourth equation வந்து third equation நம்ம டிவைட் பண்ணுவோம். முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். 2 cot theta by 2 cosecant thetaன்றதை எழுதியாச்சு. அடுத்து ரைட் சைடுல p squared minus 1 by p divided by p squared plus 1 by b ன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 2 cot theta by 2 cosecant theta இந்த 2 கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிறது cot theta by cosecant theta ன்னு இருக்கு. ரைட் சைடுல வந்து p squared minus 1 by b divided by p squared plus 1 by b இருக்கு. இத நம்ம மல்டிபிளா மாத்துறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா cot thetaன்றத cos theta by sin theta னோ cosecant theta 1 by sin theta னோ நம்ம எழுதுறோம். அடுத்ததா p squared minus 1 by இது டிவைடர் இருக்கத நம்ம மல்டிபிளா மாத்துறோம். அப்ப p squared minus 1 by p அப்படியே இருக்கும். இங்க டிவைடர் வந்து மல்டிபிளா மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப p by p squared plus 1 ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இங்க cos theta by sin theta divided by 1 by sin theta இந்த ரெண்டு சைனுக்கும் கேன்சல் ஆகுது. அடுத்ததா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது லெஃப்ட் சைடுல cos theta மட்டும் இருக்கு. ரைட் சைடுல பார்த்தோம்னா இந்த பிக்கும் கேன்சல் ஆகுது. இங்க பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா நியூமரேட்டர்ல p squared minus 1 டினாமினேட்டர்ல p squared plus 1 இருக்கு. இப்போ நம்ம எடுத்து எழுதுவோம் cos theta is equal to p squared minus 1 by p squared plus 1 இருக்கு. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சாச்சு. சம் புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.